ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இங்க இருந்து வெளியில ஒரு 5 நிமிஷம் டிராவல் பண்ணுனா ஒரு ஆறை வந்து கிராஸ் பண்ணிருப்பீங்க. எல்லாருமே கொசஸ்தலை ஆறுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. வட சென்னை வந்து வெள்ளத்தால மூழ்காம இருக்குன்னா அந்த ஆறு தான் வந்து முக்கியமான காரணம். அந்த ஆறு எடுத்துட்டு போற தண்ணி வந்து அங்க தேங்கி நிற்கும். கடல் கிட்ட உள்ள எடுத்தோடனே உள்ள போக முடியாது, சின்ன ஒரு வழி தான் இருக்கும். கடல் தண்ணி 6 மணி நேரம் வந்து அந்த ஆத்துக்குள்ள வரும். ஆறு வந்து 6 மணி நேரம் கடலுக்குள்ள போகும். இது சுழற்சியா வந்து நடந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்துல சதுப்பு நிலம் வந்து உருவாக ஆரம்பிக்கும். சதுப்பு நிலத்தை நம்மளால வந்து வெளியில தூரமா இருந்து பார்த்துருப்போம், உள்ள கிட்ட நெருங்கி பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா அங்க ஃபுல்லா வண்டல் மண் இருக்கும். அந்த சதுப்பு நிலத்துல இறங்கணும்னா நம்ம முட்டிக்கால் வரைய வந்து உள்ள போயிடும். அந்த அளவுக்கு வண்டல் மண்ணை அங்க இருக்கக்கூடிய கீஸ்டோன் ஸ்பீசின்னு சொல்லக்கூடிய அலையாத்தி தாவரங்கள் வந்து அங்க வளர்ந்துருக்கும். மற்ற மரங்களை நம்ம பார்த்துருக்கோம், வேர்கள் வந்து உள்ள இருக்கும். இந்த அலையாத்தி தாவரங்களுக்கு வேர்கள் உள்ள போயிட்டு மேல வந்து ஒரு குச்சி குச்சியா வந்து நின்றுட்டு இருக்கும். வேர்கள் வழியா சுவாசிச்சுட்டு இருக்கும். இந்த செடிகள் வந்து நமக்கு இருக்கக்கூடிய பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு தடுப்பணை மாதிரி பெரிய அலை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய சுனாமி வந்ததுல அப்ப வந்து இந்த அலையாத்தி தாவரங்களை பத்தி அதிகமா பேசிட்டு இருந்தோம். ஏன் அப்படின்னா வந்து அவ்வளவு பெரிய அலைகளையே வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி இந்த காடுகளுக்கு வந்து இருந்தது. இந்த காடுகளோட இலைகள் வந்து அங்க இருக்கக்கூடிய உப்பு தண்ணியை சுத்தப்படுத்தும். அதோட இலைகளை எடுத்து பின்பக்கம் திருப்பி பார்த்தோம்னா உப்பு வந்து அதுல பூத்து இருக்கும். இது வந்து ஒரு காடு அப்படியே டென்ஸா வந்து ஃபார்ம் ஆயிருக்கிறதால மற்ற உயிரினங்களுக்கு அங்க வந்து குஞ்சு பொறிச்சு போகும். கிட்டத்தட்ட 3128 வகையான பல வகையான பூச்சிகள் வந்து அங்கதான் இருக்கு. இதுக்காக வந்து மீன்கள் வந்து அந்த இடத்துக்கு வரும். மீன்களை தேடி வந்து மற்ற மீன்கள் வரும். அது ஒரு பாதுகாப்பு அரணா செயல்படும். இது அங்க இருக்கக்கூடிய மீனவ பெண்கள், குறிப்பா வந்து இருளர் பெண்களுக்கு அங்க வந்து எறா தொழில் பண்றதுக்கான முக்கியமான இடம் வந்து இந்த அலையாத்தி தாவரங்களும் அங்க இருக்கக்கூடிய சதுப்பு நிலங்கள் தான். காலநிலை மாற்றம் இங்க இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய பிரச்சனை. ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா 10 லட்சம் உயிரினங்களை வந்து நம்ம வந்து அழிவு விளிம்புல வந்து எடுத்துட்டு வந்து நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து இன்னும் 10 வருஷத்துல இருக்கக்கூடிய பல உயிரினங்களை முற்றிலுமா நம்ம அழிச்சிருவோம். காலநிலை மாற்றங்களால ஒரு பேர் அழிவை நோக்கி நம்ம பூமியை வந்து எடுத்துட்டு போயிட்டு இது வரைக்கும் 5 தடவை நடந்திருக்கு. இந்த தடவை மனுஷன் தான் இந்த இயற்கையை புரிஞ்சுக்காம அவன் பண்ண செயல்களால அந்த பட்டனை வந்து அழுத்தத்துக்காக ரொம்ப வேகமா வந்து நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். இந்த அலையாத்தி தாவரங்கள் என்ன பண்ணும்னா அந்த இடத்த வந்து தண்ணியை தேங்க வச்சு குளுமையா வச்சுக்கும். இப்படி வச்சுக்கிறதால அங்க கார்பனா இருக்கட்டும், இல்ல மீத்தேனா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து இந்த நதிகள் வழியா அடிச்சுட்டு வரக்கூடிய எல்லா கழிவுகளையும் வந்து தனக்குள்ள சேமிச்சு வச்சுட்டு இருக்கோம். இந்த வேர்களும் அங்க இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களும் அந்த கழிவுகளை வந்து உடைச்சி சின்ன சின்னதா ஆக்கிட்டு மண்ணுக்குள்ள புதைச்சிருக்கும். ஒரு சதுப்பு நிலத்தை நம்ம அழிக்கிறோம் அப்படின்னா காடை எந்த அளவுக்கு அழிச்சா வந்து வாயுக்கள், விஷவாயுவோ இல்லை அங்க இருக்கக்கூடிய மீத்தேன் வருமோ அதை விட பல மடங்கு சதுப்பு நிலத்தை அழிக்கும் போது வரும். அந்த சதுப்பு நிலத்துக்கு மேலதான் வந்து நம்மளுடைய தொழிற்சாலைகள் எல்லாத்தையுமே வந்து கட்டி வச்சிருக்கோம். நம்மளுடைய ஃபெர்டிலைசரா இருக்கட்டும், இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய தெர்மல் பவர் பிளான்ஸா இருக்கும், இது எல்லாமே அது மேலதான் கட்டியிருக்கோம். இதை கடந்து அந்த தாவரங்களோட முக்கியமான தன்மையை பார்த்தோம்னா இவ்வளவு வளம் இருக்கிறதால அங்க வந்து மீன் வளம், அதாவது மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து பெருகுது. இதை முற்றிலுமா அழிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். கொல்கத்தா மாதிரியான நகரங்களை பார்த்தோம்னா அவங்களுடைய கழிவுகள் ஃபுல்லாவே அந்த சதுப்பு நிலத்துக்குள்ள போயிட்டு சுத்திகரிச்சு மறுபடியும் சிட்டிக்கு வந்து அது வந்து உணவா வந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சதுப்பு நிலம் ஒண்ணுதான் வந்து நம்ம பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். அங்க இருக்க பள்ளிக்கரணை வந்து 50 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருந்தது. இப்ப அதுல இருக்க 90% அடிச்சிட்டோம். அடிச்சுட்டு இப்ப தண்ணிக்காக நம்ம என்ன பண்றோம்னா அங்க பள்ளிக்கரணையில இருந்து நம்ம ஈசிஆர் நோக்கி போட்டோம்னா நெமிலிச்சேரியில டீசாலினேஷன் பிளான்ட்னு சொல்லி அமைச்சிட்டு இருப்போம். அந்த டீசாலினேஷன் பிளான்ட்னா இங்க சதுப்பு நிலம் ஏற்கனவே தண்ணியை தேங்க வச்சு நமக்கு நிலத்தடி நீரை பெருக்கிட்டு இருக்கு. டீசாலினேஷன் பிளான்ட் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடல் தண்ணியை எடுத்து நான் வந்து நல்ல தண்ணியா மாத்துறேன் அப்படின்னு ஒரு திட்டம். அந்த கடல் தண்ணியை எடுத்துட்டு போடக்கூடிய பைப் லைன்ஸுக்கு பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க காங்கிரீட்லால நம்ம வந்து போட்டு அதை சேவ் பண்ணி வச்சிருக்கோம். அண்ணன் உட்பட தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தனிமரம் தோப்பாகாது என்பது பழமொழி. தனி மனிதர்கள் சிலர் தொடங்கிய முன்னெடுப்புகளை பெரும் மனப்பரப்பை உருவாக்கி இருப்பதுதான் வரலாறு. இவர்களின் பணி சமூகத்திற்கு முன்மாதிரியாக அமைகிறது. மாணவர்கள், இளைஞர்கள், கிராம மக்களை ஒருங்கிணைத்து இயற்கையுடன் இணைந்த வாழ்க்கையை பரப்புகின்றனர். மரம் நடுதல், வளர்த்தல் என்பது வெறும் செயல் அல்ல, அது உயிர் காக்கும் இயக்கமாக சூழலியல் ஆர்வலர்களால் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகிறது. பருவநிலை மாற்றத்தின் பாதிப்புகள் உலகை அச்சுறுத்தும் இவ்வேளையில் இவர்களின் முயற்சிகள் பசுமை பரப்பை விரிவாக்கி வெப்பநிலையை கட்டுப்படுத்தி உயிரினங்களின் வாழ்விடங்களை பாதுகாக்கின்றன.
மரம் வளர்த்து உலகம் காக்கும் பின்வருவோருக்கு நம்முடைய நன்றிகளை பதிவு செய்திடுவோம். திரு ஐயா மரம் மாசிலாமணி அவர்கள், திருவண்ணாமலை ரமேஷ் முத்துநாயகி, தஞ்சாவூர் எம் கலைமணி, விழுப்புரம் சரவணன், வட்டமலை பாக்கியம்மாள் பாட்டி, ராணிப்பேட்டை ஐயா முனுசாமி, கோவை யோகநாதன், சேலம் பியூஷ் மானுஷ், ஷியாம் சுந்தர் ஜியானி, ராதிகா ஆனந்த், பாலக்காடு ஷியாம்குமார், புருஷோத்தம் தாஸ் குப்தா, பமேலா அனில் மல்கோத்ரா, திம்மக்கா பாட்டி, ஜாதவ் பயான், அண்ணா அசாரே, கடைசியாக செம்மைவனம் மா செந்தமிழன். இயற்கையை மரம் நடும் மனிதர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகள். இவர்களின் பாதையில் நாமும் பயணிப்போம். நாம் சுற்றத்தை என்றும் பசுமையாக்குவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.